கைஸ், ஆடியோ ஃபைல்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது இந்த ஸ்பீக்கர் ஒயருக்கு மட்டும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவாங்களே, அவங்கள வச்சு ஒரு செம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஆடியோ சிக்னலை 3 ஐட்டம்ஸ் வழியா பாஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு ரொம்ப காஸ்ட்லியான காப்பர் ஒயர், இன்னொன்னு வாழைப்பழம், மூணாவது களிமண். அப்புறம் இந்த ஆடியோ எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கண்ணை கட்டிட்டு மியூசிக்கை கேட்க சொல்லியிருக்காங்க. கடைசியில அவங்க கிட்ட எதுல சவுண்ட் கிளியரா இருக்கு, எதுல சவுண்ட் நல்ல குவாலிட்டியா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆனா அவங்களால எந்த வித்தியாசமும் கண்டுபிடிக்க முடியல. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெல்லியில ஏஐ சமிட் நடந்துட்டு இருக்கு. அதுல ஒரு ரோபோ நாய் வைரல் ஆகிருக்கு. அதோட பேரு ஒராயன். இது எங்க யூனிவர்சிட்டியில நாங்களே செஞ்சதுன்னு ஒரு ப்ரொஃபசர் மேடம் கெத்தா சொன்னாங்க. இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிசர்ச்காகவே அவங்க யூனிவர்சிட்டியில 350 கோடி ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு அந்த மேடம் சொன்னாங்க. ஆனா அங்க வந்தவங்க இது சைனீஸ் கம்பெனியான யூனிக்லி ரோபோட்டிக்ஸோட ரோபோடாக்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த யூனிவர்சிட்டி இது சைனால இருந்து 2.5 லட்சத்துக்கு ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க. அப்புறம் பேர் மட்டும் மாத்திட்டு அவங்க கண்டுபிடிச்சதா சீன் போட்டிருக்காங்க. அமெரிக்கால ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல மக்களுக்கு ஆரோக்கியமான உணவுகளை பத்தி சொல்ல புதுசா ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல ஒரு ஏஐ சாட்பாட்டும் இருக்கு. அந்த ஏஐ சாட்பாட் கிட்ட மக்கள் எந்த உணவெல்லாம் சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு உணவு சம்பந்தமான அட்வைஸ் எல்லாம் கேட்கலாம். அதுல போய் ஒருத்தன் எந்த உணவெல்லாம் கம்ஃபர்டபுளா பின்னாடி சொருகலாம்னு கேட்டிருக்கான். அதுக்கு அந்த ஏஐயும் ரொம்ப சின்சியரா வாழைப்பழம், வெள்ளரிக்காய், சுரக்காய், கேரட்னு லிஸ்ட் போட்டு சொல்லியிருக்கு. அதுல ஹைலைட் என்னன்னா, வாழைப்பழம் இயற்கையாவே வளைஞ்சிருக்கும், ஆனா கனிஞ்ச பழமா வாங்கக்கூடாது, காயா பார்த்து செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. சுரைக்காய், கேரட் எல்லாம் தோலை சீவிட்டு அடியில அகலமா இருக்கிற மாதிரி கார்விங் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அப்பதான் அவசரத்துக்கு வெளியே இழுக்கிறதுக்கு வசதியா இருக்குமா. அப்புறம் அந்த காய்கறிகள்ல காண்டம் போட்டு எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக ஒரு நூலையும் கெத்தி விட்டுருங்க. அப்பதான் உள்ள போனதை பத்திரமா வெளியில எடுத்துடலாம்னு அட்வைஸ் பண்ணியிருக்கு.